ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரீட் அலாங் ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரீட் அலாங் ஆப்பை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரீட் அலாங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாலே இந்த சிம்பிளோட உங்களுக்கு ஆப் வந்து காமிக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா லைப்ரரி, ப்ரைஸஸ், ஆக்டிவிட்டி அப்படின்னு கீழே வரும். அண்ட் மேலே வந்து ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 3 டாட்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோடனே ரீட் அலாங், சேஞ்ச் ஃபோட்டோ, சேஞ்ச் நேம், டர்ன் ஆன் மியூசிக், ஷேர் தி ஆப்ஸ் அண்ட் ஃபீட்பேக் அப்படிலாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து ரீடிங் குரூப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறது ஃபார் டீச்சர்ஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள். அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் ரீடிங் குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணணும். ரீடிங் குரூப்பை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் ரீடிங் குரூப்னு வரும். டிஸ்கவர் அ நியூ வே டு ஹெல்ப் சில்ட்ரன் லேர்ன் லாங்குவேஜ், யூ கேன் க்ரியேட் ரீடிங் குரூப் அண்ட் இன்வைட் மல்டிபிள் சில்ட்ரன் டு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து சில்ட்ரனுடைய குரூப்பை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். யூ வில் பி ஏபிள் டு மானிட்டர் ஈச் சைல்ட்ஸ் ரீடிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்பீட் டு இம்ப்ரூவ் தேர் ரீடிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே நீங்கள் படிச்சுட்டே போகலாம். ஸோ டீச்சர் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஸோ லாங்குவேஜ் வந்து நம்மளே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் தமிழ், இங்கிலீஷ் எது வேணாலும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம இப்போ இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து அவங்க இங்கிலீஷில் படிக்கிற மாதிரி இருக்கும். கேம்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் விளையாடுற மாதிரி இருக்கும். தமிழ் அப்படின்னா தமிழில் வந்து படிக்கிற மாதிரி விளையாடுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணலாம் யார் வந்து ரீட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது க்ரியேட் ரீடிங் குரூப்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இதில் வந்து லாங்குவேஜ் நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறீங்களா இல்லை மற்ற லாங்குவேஜஸ் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழோ எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ தமிழ் அப்படின்னாலும் நீங்கள் தமிழ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒன்று வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ தமிழ் கொடுத்துட்டு நீங்கள் எப்படி வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நேம் ஆஃப் யுவர் ரீடிங் குரூப் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் ரீடிங் குரூப் நேம் வந்து நீங்கள் உங்களுடைய பிளாக் நேமோ இல்லை வந்து வேறு ஏதாவது கூட நீங்கள் வந்து நேம் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பிளாகில் உங்களுடைய ஊர் பேர் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து போடுறேன். ஸோ XXX அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் YYY. ஸோ இந்த பிளாகில் இந்த குரூப் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த க்ரீன் கலர் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கணும். இப்போது சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நான் வர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சும்மா ஆட் பண்ணி வச்சேன். ஸோ இப்படி ஆட் பண்ணிவிட்டு அவங்க ரீட் பண்ணுறப்பலாம் அவங்களுக்கு ஸ்டார் வந்து கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாரை பார்த்து நீங்கள் வந்து அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். செலக்ட் யுவர் ப்ரொஃபைல், திஸ் ப்ரொஃபைல் வில் அட்மின் ரைட்ஸ் ஆஃப் ரீடிங் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து எல்லாருக்குமே விசிபிள் ஆகும். ஃபோட்டோ வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நீங்கள் அந்த க்ரியேட் அ நியூ அட்மின் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி தான் வரும். ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து அந்த மாதிரி செல்ஃபி எடுத்து ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இப்போ நான் 2 பேர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3வது கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இப்போ பாருங்கள், இப்போ நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா பாருங்கள் அதுவே சொல்லும் டேப் ஹியர் டு கிளிக் த பிக்சர்னு. ஸோ இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிக்சர் வந்து எடுத்துரும். க்ரீன் கலர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ நேம் வந்து போடணும். ஸோ யாரோட ஃபோட்டோ நீங்கள் கிளிக் பண்ணிங்களோ அந்த நேம் வந்து போட்டுக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வந்து இப்போது கோபி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கோபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் க்ரீன் கலர் சிம்பிளை கொடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடும். லைப்ரரி இப்போ பாருங்கள், இப்போ வந்து லைப்ரரிக்கு வந்துடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் லைப்ரரியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்டோரிஸ் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரிஸோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ப்ளே கேம்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அதில் எது வேணாலும் படிக்க வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மை ரெட் பால் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ரெட் பால் வந்து யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இங்கே பால் அப்படின்னு இருக்குது. ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணால் இது என்னென்னு கேட்கணும். அப்போ பால் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் மை பால் இது அவங்க ரீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஸ்டார் இது மாதிரி ஆட் ஆகிட்டே போகும். அப்புறம் மை ரெட் பால், மை பிக் ரெட் பால். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து படிச்சுட்டு வர நீங்கள் வந்து ஸ்டார் வந்து அவங்களுக்கு அப்படி க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 10 வேர்ட்ஸ் வந்து அவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 10 மினிட்ஸ் வந்து ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டோரிஸை. ஐ கிக் சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து முடிக்கும். இப்போது ஐ கிக் மை பால்,
அடுத்தது I kick my red ball. Fabulous. I kick my red ball hard. Fabulous. Where? Great going. Where is my ball? Where is my ball now? Where is my red ball now? It's up. It's high up. It's high up in the sky. Great job. It's high up in the sky. It's over the moon. It's gone. Read more. Wonderful. You பாருங்க finished அடுத்தது the வந்து story. உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா Let's வெல் play டன் a அப்படின்னு game. சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேம் விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸ்பீட் ரீடிங் அப்படின்னு Read சொல்லிட்டு. as many words as you can in 20 seconds. ஸோ 20 செகண்ட்ஸில் வந்து ரீட் பண்ணி முடிக்கணும். லிப்ஸ், ஹேர், ப்ளூ, 10, 2, ரெட், 9 இயர்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஸ்டார் கிடைக்கும். பிங்க், ஹேர், 4, 6, 2, toe, 1 ears. Ball, neck, eyes. Time's up. Live. To finish 10 minutes of reading today, read for 8 more minutes. பாருங்க இப்போ இன்னும் 10 மினிட்ஸ் அப்படின்னா அப்போ look at எவ்வளோ all வந்து those நீங்கள் stars you முடிச்சிருக்கீங்க got. அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ஸ் வந்து You கலெக்ட் got new பண்ணிக்கலாம். prizes. ப்ரைஸஸ் வந்து கிடைக்கும். இப்போ 100 வேர்ட்ஸ் அப்படின்னா Prize ஒரு for ப்ரைஸ் earning கிடைக்கும். 100 இப்போ stars. 100க்கு ஒரு ப்ரைஸு. Prize for finishing one level 1 story. 1 level 1 ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் 25 more to go அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஆக்டிவிட்டி இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா To 1 டேக்கு finish வந்து 10 minutes of 10 reading மினிட்ஸு today, read அதுக்கு for வந்து 8 more minutes. ரிமைனிங் மினிட்ஸ் வந்து அது கால்குலேட் பண்ணி சொல்லும். ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் புதுசாக Tap வேறு your யாராவது ஆட் photo. பண்ணோம் அப்படின்னாலும் அடுத்தது ஆட் அ நியூ ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் Tap here கொடுத்துட்டு to ஆட் take your பண்ணலாம். picture. ஸோ மறுபடியும் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த குழந்தைய செல்ஃபி எடுத்து Tap here to take மறுபடியும் your வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா Tap your photo. Tap your photo. இங்கே பாருங்கள் யூஸ் வித்தவுட் அ ப்ரொஃபைல் Library. அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா இப்போ இங்கே வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் மறுபடியும் பார்ட்னர் கோட்ஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் அ பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த பிளாக் கோடு இங்கே தான் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல வந்து பிளாக் கோடு எல்லாருக்குமே வந்து TN 33 அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும். TN 33 அதுக்கப்புறம் வந்து மீதி 4 நம்பர் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் மாறும். இப்போது 25 இப்போது 05 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும். TN ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கூடயும் வந்து சேர்த்து போடும். இப்போ வந்து ஆட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஆல்ரெடி நம்ம ஒரு பார்ட்னர் வந்து சேர்த்து வச்சது அவ்வளோதான் வந்து பார்ட்னர் கோட் ஆட் பண்ணது. இந்த இடத்துல தான் பிளாக் கோட் நமக்கு வந்து தேவைப்படும். ஆட் அ பார்ட்னர் அப்படின்னா இன்னொரு பார்ட்னர் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தான் அது ஆக்சுவலாக ஒரு பார்ட்னர் தான். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க எந்த பிளாக்குன்னு சொல்லிவிட்டு அந்த TN போட்டு அது பக்கத்தில் 6 நம்பர் போட்டாலே வந்து போதும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆட் பண்ணுற அந்த ரீடிங் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் படித்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டே வரும். ஸோ திரும்ப திரும்ப வந்து நீங்கள் தமிழோ இங்கிலீஷோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரீடிங் குரூப் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ரீடிங் குரூப் வந்து நீங்கள் ஆக்சுவலாக உங்களுடைய பிளாக் நேம் அண்ட் உங்களுடைய ஊர் அதை போட்டுருந்தோம். அடுத்தது நீங்கள் இப்போதைக்கு வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அடுத்தது வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேறு ஏதாவது நேம் போடணுமா, இப்போது பாலா போடுறீங்களா வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டு வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் லைப்ரரிக்கு போனீங்கன்னா ஸ்டோரிஸ் எல்லாம் ரீட் பண்ணால் அந்த கேம்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கும். ஸோ ஸ்டோரிஸ் ரீட் பண்ண கேம்ஸ் விளையாட உங்களுக்கு ஸ்டார்ஸ் வந்து கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான் வந்து இந்த ஆப்பு. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.